ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவு சாதம் எடுத்திருக்கேன். இந்த சாதம் பார்த்தீங்கன்னா, வடித்த சாதத்தில் கடைசி அடியில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாதமாக நல்ல குழைவான சாதமாக வந்து நம்ம எடுத்துக்கணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா, இது பழைய சாதம் இல்லை, பழைய சாதம் எடுத்துக்கவே கூடாது. இது நான் மத்தியானம் வந்து வடித்த சாதம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு எடுத்து பேசனில் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு தொலியெல்லாம் எடுத்துருங்க. நல்லா இந்த அளவுக்கு கைகளால் மசிக்கும் போது நல்லா மசிக்க வரணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து உருளைக்கிழங்கையும் சாதத்தையும் நல்லா வந்து கைகளால் வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அரைக்கக்கூடாது. கைகளாலே பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சுக்கணும். அது கூடவே பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாதத்தில் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம், பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் மல்லி இலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தான் வந்து பார்த்திங்கன்னா பிசையணும். இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. கிண்ணத்தில் 3 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு 2 கை அளவு நான் கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்துகிட்டு நல்ல கைகளால் நல்லா நொறுக்கிக்கோங்க. ஏன்னா பெருசு பெருசாக இருக்கும், நம்மளுக்கு வந்து நல்லா பொடிசாக வந்து வேணும். ஸோ நல்லா வந்து பவுடர் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருந்து கொஞ்சம் சின்ன அளவு பால் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் அளவு எடுத்துக்கிட்டு கைகளால் நல்லா உருட்டிட்டு லைட்டாக வந்து தட்டிக்கோங்க. இது போல் கட்லெட் ஷேப்புக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம மைதா பேஸ்ட் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் பார்த்தீங்கன்னா மைதா பேஸ்ட்டில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா புரட்டிக்கோங்க. கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. மித்தது எல்லாத்தையும் உதுத்து விட்டுருங்க. நல்லா அந்த மைதா பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து நல்லா ஒட்டி பிடிக்கும். இது போல் நல்லா எடுத்துட்டு இதே போலவே எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இதே மாதிரியே எல்லாத்தையும் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. போடும்போது பார்த்திங்கன்னா பொரிச்சு முடிகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். இப்போது கட்லெட் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு 2 சைடும் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்ல கிறிஸ்பியாக வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெயும் குடிக்காது, ஒரு கார்ன்ஃப்ளெக்ஸும் பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து பிரிஞ்சு போகாது. உதிராமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் எண்ணெய் குடிக்காமல் கிறிஸ்பியாக வந்து நம்மளுக்கு பொரிஞ்சு வரும். இதே போலவே கரெக்டான அளவுகளில் சேர்த்திங்கன்னா அவ்வளோதான், நம்மளுடைய ரைஸ் கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 1 கப் சாதம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நிறைய வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி, கட்லெட் ரெசிபி எல்லாமே நம்ம சேனல் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.